சுவாதி நட்சத்திரம். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனியோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். ஆனால் ராகுவோட நட்சத்திரம். ஸோ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கார்? 5ல் இருக்கார். ஸோ மனம் வந்து என்னென்னாக்கா ஆசையை காட்டில் பேராசையில் இருக்கும், சும்மா இருக்காது. இப்போ 1 ரூபாய்க்கு எதிர்பார்க்க சொன்னால் 1000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். 10 ரூபாய்க்கு செலவு பண்ண சொன்னால் 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுற அளவுக்கு தன்மைகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆசைகள் வந்து பேராசையில் இருக்கும். ஸோ அந்த பேராசையை ஆசையாக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாமே நடைபெறும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புதிய வாகனம் வாங்குவது, இல்லை செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஆவணி மாதம் என்ன பண்ணலான்னா, அம்மனுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலோ இல்லை உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே சர்க்கரை பொங்கல் வைத்து அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை சக்கரை பொங்கல் மாதிரி இனிக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலேருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார். ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்கா, இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம். அப்படி கிடையாது. நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது. ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க. திருமணம் பண்ணுவாங்க, நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும். ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது, ஆத்மகாரகன் இல்லையா சூரியன். ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும் இந்த காலம் இன்னொன்றாக்கா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கேது பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகர். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மகாரகன் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா இந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார். ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏன்னா ஆத்ம பலம் தான் தேவை. அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில. நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம், இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா. இது எல்லாமே உங்களோட ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டில் இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி, காரிய சித்தி, நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும். அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை, அப்புறம் தீபாவளி, அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே வரும். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள், இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து. ஏன்னா ஆத்மகாரகன் எந்த ஜாதகத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சம். ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம், மருத்துவக்காரகனும் சூரியன் தான். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க. அது 2ஆம் அதிபதியோட இல்லை 10ஓட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க. அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடிய கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் படித்து கூட இருக்க மாட்டார், சும்மா R&D படிச்சிருப்பார், இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட இருந்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார், நடந்துடும். கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக இருக்குன்னு தான் கைராசி டாக்டர். ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும். சூரியன் வலுவாக இருக்கும், நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன், சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள், குழந்தை பேர் இன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த விரக்தி தன்மை, எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி,
கொடுப்பார். ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும், ஞானம் கிடைக்கும், சும்மா வராது இல்லையா. ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார். அதை தான் நம்ம இங்கே விரக்தி, எனக்கு அது நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம். ஸோ இந்த தன்மைகள் உள்ள இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி. துலா ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எப்போதும் இவங்க என்னென்னாக்கா தன்னை அழகுபடுத்திக்கிறதுலையும் தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் ஒரு தனித்துவம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி தான். ஏன்னா அடுத்தவர்களுக்கு வந்து அட்வைஸ் வழங்குவதில் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக அட்வைஸ் கொடுப்பாங்க. மற்றவர்கள் வாழ்க்கை மேன்மைப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க அட்வைஸ் கேட்டிங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய சுய முடிவு எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். இப்படி உள்ள துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ராசி நாராயண சுக்கிர பகவான் 10ல் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னா புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா, புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா, இல்லை தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய முதலீடு செய்து விரயங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்றுத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம், நாளைக்கு யூஸ் ஆகும், ஒரு சொத்து வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, இப்படின்ற எண்ணங்கள் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் போகும். ஏன்னா முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கையிருப்பை நீங்கள் மொத்தமாக முதலீடு செஞ்சீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. அதனால் முதலீடு ஒரு குறிப்பிட்ட அளவு செய்வது தான் சிறந்தது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்களாக இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு பொருளாதார விஷயங்கள் தேவைப்படும் என்பதால் முதலீடுகளை குறைந்த அளவு செய்வது ஏற்புடையதுன்னு சொல்ல. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா துளாராசிக்கார படிக்கக்கூடிய மாணவர்களாக இந்த காலகட்டத்தில் வெளியூர் கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் எனக்கு இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கச்சி அந்த மாதிரியான உறவுகள்கிட்ட நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகள் என்பது கிடைக்கும். அதே போல் எனக்கு சுற்றத்தாரில் பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம், இல்லை கோயிலுக்கு போகிறது, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாங்க, வா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயங்களுக்காக, இல்லை தியான சென்டர் போகலாம், அந்த மாதிரியான ஏதோ ஒரு குருவை போய் சந்திச்சுட்டு வரலாம், அந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிதாக ஒரு குரு இல்லை புதிதாக ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க செய்வீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய ஆன்மீக தொடர்புகள், இல்லை ஒரு குரு தரிசனம் பண்ணுறது, இல்லை புதிய இஷ்ட தெய்வ வழிபாடுகள், இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா மனம் வந்து ஏதோ ஒரு மாயையிலே இருக்கும், கற்பனையிலே இருக்கும், நிலையற்ற தன்மை இருக்காது. ஏதோ ஒரு ஆழ்ந்த எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு செய்வினை வச்சாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க நிறைய பேர். என்னப்பா அது அவனும் செய்வினை வச்சானா, அந்த மாதிரியான விஷயத்தில் மனம் வந்து ஒரு மாயை கற்பனையில் வச்சு உங்களையே குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய இதனால் ஞாபகம் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில், கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் கிடைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்னக்கா டாக்குமெண்ட் பட்டா அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆகஸ்ட் 31 அப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மேலும் என்னென்னா வாழ்க்கை துணையோட வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோட சிறு சிறு மனக்கசப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முதுகுத்தண்டில் பேக் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து போகும். ஸோ அதிகமான ட்ராவலிங்னால், அதிகமான பயணத்தினால, அதிகமான தூக்கமின்மை இல்லை மன உளைச்சல்னால்
பேக் பெயின், இது L4 L3 பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய மருத்துவம் இல்லை, முடிஞ்சால் அதிகமாக இருந்தால் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். ஸோ ஏன்னா மேலும் என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு சிறிய கடன் என்பது ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா, இதுக்குன்னா குழந்தைகளோட படிப்புக்காக நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் என்பது இருக்கும். அந்த முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகாமல் கேட்ட உடனே பணம் கிடச்சிடும். அதனால் குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் என்னென்னாக்கா, அந்த தொடைப்பகுதியில் இந்த சயாட்டிக்கா பெயின் சொல்லுவாங்களே, இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து சரியாகும். தொடைப்பகுதியில் ஒரு வலி ஏற்படுறது, தொடைப்பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படுறது, அழுத்தத்தால் வலி, இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாக வச்சுக்க உக்கிர தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக என்னென்னாக்கா, வாராகி அம்மன் வழிபாடை செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடை சனிக்கிழமை அந்த வாராகி மாலை படிப்பதனால, இந்த வாராகி மாலைன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்களை படிப்பதன் மூலயமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ பாதிப்பு இல்லை தேவையற்ற அந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி மனம் வந்து அமைதியாக இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து பயன்படும். வாய்ப்பு கிடைச்சா நல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை இல்லை ஒரு நல்ல ஒரு குருவை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள். இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.